தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகர மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்கிறதான அந்த நிகழ்ச்சியின் மூலம் தொடர்ந்தும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். துதிகர மகிமை அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. நேற்றைய தினத்துல ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்களை பார்த்தோம். எங்களை குறித்து, எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற காரியங்களை குறித்து அதற்கு மிஞ்சி நாங்களை எண்ணாதபடி நாங்க எந்த இடத்துல வச்சிருக்கிறோம், எங்களுக்கு என்ன தாளந்து இருக்கு, என்ன காரியங்கள் ஆண்டவர் வைத்திருக்கான்னு அதை புரிஞ்சு நாங்க சரீரங்களாய் இருக்கிறபடி எல்லா சரீரங்களோடும் எல்லா அவயவங்களோடும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். அந்தந்த சரீரத்துக்கு அந்தந்த வேலையை கொடுக்காத பட்சத்தில் அநேக சபைகள்ல பிரிவினைகள், குழப்பங்கள் வருகிறதுக்கு இதான் காரணம் என்பதை பார்த்தோம். இந்த நாள்ல 5வது வசனம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கு. நேற்று பார்த்தோம்னாங்க, அநேகராகிய நாங்களும் ஒரே சரீரமா ஆண்டவருக்குள்ள இருந்து ஒவ்வொருவரும் அவயவங்களா இருக்கணும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கணும். எல்லா அவயவங்களும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும். அப்படியாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. நமக்கு அருளப்பட்ட 6வது வசனம், அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். எங்களுக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வரங்களை பெற்றிருக்கிறபடியா அந்தந்த வரங்களுடையவன் அந்தந்த காரியத்தை வேதத்தின்படி ஒழுங்கு பிரகாரத்தின்படி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி செய்ய கடவன். விசுவாச பிரமாணம் என்றால் வேதம். எந்த வரத்தை உடையவனா இருந்தான்னு அந்த வரத்தை வேதத்தின்படி அவன் பயன்படுத்துகிறவனாக, வேதத்தில சொல்லப்பட்டபடி தேவ நாம மகிமைக்கென்று அவன் பயன்படுத்தினா இருக்கணும். அதனால அநேகரை பார்க்கிறோம், அநேக ஊழியங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்தா அந்த வரத்தை வச்சு ஊதுறது, தள்ளுறது, லேஞ்சிய போடுறது, கோட்டை போடுறது, செருப்ப போடுறது, அதுல நடக்க சொல்றது, காலால ஜெபம் பண்றது, இப்படியான அநேக அசிங்கங்களை, குப்பைகளை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை, விசுவாச பிரமாணத்துக்கு புறம்பான காரியங்களை தேவன் கொடுத்த வரத்தை வைத்து இவனுகள் செய்கிறத இந்த நாட்கள்ல நாங்க பார்க்கிறோம். பார்த்தும் கண்டும் காணாதவர் போல அநேகர் இருக்கிறோம். இத பெருசா பேசுகிறவர்களா கூட அநேகர் இருக்கிறோம். என்னத்தை நீ செய்தாலும் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதா இருக்கா? வேதத்தின்படி இருக்கா? இயேசு அவனை தள்ளினாரு, விழுத்தினாரு. இயேசு அவன் மேல தன்னை உடுப்ப போட்டாரு, விசிக்கினாரு, லேஞ்சிய போட்டாரு. இயேசு எங்க தன்னுடைய செருப்ப போட்டாரு. இயேசு எங்க காலால ஜெபம் பண்ணினாரு. இயேசு எங்க தனக்கு சால்வையை போட சொன்னாரு. இயேசுவோட நீ எல்லாம் பெரிய ஆளோ? இயேசுவுக்கு மிஞ்சினவனோ நீ? நீ செய்கிறது வேதத்துல இருக்கா? இயேசு எங்க சபையில ஆடினாரு, பாடினாரு, ஆட்டம் போட்டாரு, எங்க கூத்து போட்டாரு, எங்க சினிமா கதை பேசினாரு, எங்க சினிமா வசனம் பேசினாரு. முட்டாள்கள்,
அறிவில்லாதவன், வேத அறிவில்லா, சரியாக புரிந்து கொள்ளாதவன், வேதத்தின்படி பிரமாணத்தின்படி செய்யாதவன், இதுக்கு பின்னால போற ஒரு கூட்டங்களும் உண்டு. வேதம் தெரியாத, புரியாத, கேள்வி கேட்க தைரியம் இல்லாத சேர்ந்து போகிற கூட்டங்களும் உண்டு. நியாய தீர்ப்பிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்றதான் மறந்துடாதீங்க. இப்படி செய்கிறவனா இருந்தாலும் சரி, இதற்கு பின்னால ஓடுகிறவனா இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பிலே கணக்கு கொடுக்க வேண்டும். கேட்பாரு தேவன். வேத பிரமாணத்தின், விசுவாச பிரமாணத்தின்படி காரியங்களை செய்கிற இடத்துக்கு நீ போனியா, அவனோட சேர்ந்து ஊழியம் செய்யான்னு கேட்பார். புறம்பான இடத்துல போனவரை புறம்பான இடத்துல வைப்பார், தள்ளுவார். ஆலயம் பரிசுத்தம், தேவனுக்கு மகிமை வர வேண்டிய இடம், தேவன் உயர்த்தப்பட வேண்டிய இடம். யார் உயர்த்தப்படுகிறார்கள்? யாருக்கு மகிமை போகிறது? பரிசுத்தம் இருக்கா? தேவன் வார்த்தையின்படி காரியங்கள் செய்யறோமா? கவனம் இருக்கு. சபையே, விசுவாசியே, ஊழியனே, கவனமா இருக்கு. நான் இவங்களை போல இல்லாதபடி கவனமா இருக்க ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து நடத்துவாரால். ஆமென்.